வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் ஒயர் வச்சு ஒரு பூ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அழகான பூவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிளாஸ்டிக் ஒயர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்கேல் வச்சு 4 அடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 அடி நம்ம வச்சுட்டோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயரோட உள்பக்கம் இருக்கும் பாருங்கள், பள்ளமாக, அந்த பக்கத்தை மேலே வர்ற மாதிரி வச்சு நம்மளோட கைவிரலில் 5 ரவுண்டு சுற்றணும். இப்போ 5 ரவுண்டு சுற்றிருக்கோம் பாருங்கள். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும், பிரியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒயரை அப்படியே மடித்து உள்பக்கமாக விடணும். பாருங்கள், உள்பக்கமாக நம்ம மடித்து விடும்போது அதுக்கு கீழேயும் வெளிப்பக்கமும் ஒரு முடிச்சு மாதிரி லூப் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம மடித்து வச்ச ஒயரை அப்படியே விட்டு இப்படி இழுத்துடணும். இப்போ பாருங்கள், ஒரு நாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒயரை அப்படியே திருப்பி நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே டைரெக்டாக உள்ளே விட்டு வெளியில் இழுத்துடணும். இதுக்கு எந்த முடிச்சு எதுவும் கிடையாது. அப்படியே விட்டு அப்படியே இழுத்துடணும். பாருங்கள், இந்த இழுத்துட்டோம் பாருங்கள். இப்போ ஸ்ட்ராங்காக ஒரு இதழ் வந்துருச்சு பாருங்கள். இதை போல் நம்ம 4 போட போகிறோம். பாருங்கள், இப்படி விட்டுட்டு கீழேயும் முடிச்சு மாதிரி வரும். அதுக்குள்ளே விட்டு அப்படியே இழுத்துடணும். பாருங்கள், இப்போ நம்ம விடும்போது இந்த தெரியுது பாருங்கள். இப்போ 2வது முடிச்சும் வந்துருச்சு. நம்ம இப்படி மடித்து விடும்போதே 8 மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வரும். பாருங்கள், அப்படியே மடித்து விட்டு இதை போலயே நம்ம 4 இதழும் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 இதழ்கள் செஞ்சிட்டோம். பாருங்கள், 1 2 3 4 வந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம 8 இதழ்கள் இதுக்கு போட போகிறோம். ஒவ்வொரு கேப்லேயும் ஒன்று போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோமோ அதே போல் தான் இதை மடித்து அடி வழியாக உள்ளே விடும்போது நம்ம கைக்கு பக்கத்துலேயே ஒரு முடிச்சு மாதிரி வரும். அதுக்குள்ளே கை விட்டு இதை இழுத்துடுறோம். அவ்வளவுதான். இதை போலே நம்ம 8 போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் 4 இதழுக்கும் பக்கத்தில் இந்த கேப்பில் ஒன்று போட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம 7 தான் போட்டிருக்கோம். இன்னும் ஒன்று போடணும். இன்னொன்று இப்போ இந்த இடத்துக்கிட்ட கேப்பில் நம்ம போடலை. இதே போல் மடித்து உள்ளே விட்டு அடியில் வர அந்த ஒயரை விட்டு எடுக்கணும். எப்போவுமே அந்த ஒயர் சில டைமில் திரும்பிக்கும். அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே விட்டு இழுத்துடணும். ஒவ்வொரு டைமும் ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஒயரை முன்பக்கமாக எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே விட்டு இழுத்துடணும். பாருங்கள், முடிச்செல்லாம் கிடையாது. அப்படியே உள்ளே விட்டு வெளியில் இழுத்துடணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 8 இதழ்களுமே வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ஒன்று போட போகிறோம். ஒவ்வொரு இதழ் மேலேயும் இன்னொன்று போட போகிறோம். பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அதே முடிச்சு தான். பாருங்கள், ஒவ்வொரு இதழ்கள்லேயும் ஒவ்வொன்றும் நம்ம போட்டு வரோம். இதை போல் ஒவ்வொரு பெட்டல் மேலேயும் ஒவ்வொன்று போட்டுட்டோம். பாருங்கள், இப்போ 8மே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நீங்களே பாருங்கள், இப்போ ஏற்கனவே ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். அந்த இதழ் மேலே இன்னொன்று போடுறதுக்காக நம்ம நாட் போட்டு எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள், அதை நவத்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து இதில் ஒரு முன்னாடி பக்கம் ஒரு பீட்ஸ் கோக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ அழகாக போட்டு முடிச்சிட்டோம். இதோட பின்பக்கமும் பாருங்கள், மேல் பக்கமும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒரு மணி கோக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மணி கோக்க போகிறோம். இந்த மணி கோக்கிறதுக்கு இந்த ஒயரை முன்பக்கம் எடுத்துகிட்டு போகணும். முன்பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே டக்குன்னு வெளியில் வந்துடும் பிரிஞ்சுக்கிட்டு. அதனால் ஒரு அடியில் ஒரு முடிச்சு போட்டுடணும். முடிச்சு போட்டுட்டு ஒயரை பின் சைடு விட்டு முன் சைடு இழுத்துடணும். இந்த பாருங்கள், இழுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒயரில் ஒரு மணி கோத்துடலாம். இந்த ஒயரை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா உள்ளே போயிடும். பாருங்கள், திரும்பி மறுபடியும் இதை பின்பக்கமே இந்த ஒயரை கொண்டு வந்துடணும். இதை போல் மடித்து விட்டு இழுத்துடணும். இப்போ சூப்பராக இந்த ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஃப்ளவர் வேஸில் அரேஞ்ச் பண்ணிடணும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.